இயேசு ஜீவிக்கிறார். ஆமேன், ஆமேன். என் அன்பானவர்களே, இந்த கால வேளையிலே தேவனுடையதான சமூகத்திலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். தேவனை நமஸ்கரித்து துதித்து அவருடையதான வார்த்தைகளுக்குள்ளாக உங்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்றதான விருப்பத்தோடு எங்களுக்கு இருக்கிறதான பெரியதான கிருபை தான், பெரியதானதான ஆச்சரியமானதான ஆசீர்வாதம் தான். நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வருகின்ற வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே எங்குமே கிடைக்காததான, என்றுமே கிடைக்காததான ஜீவியத்துக்கான ஒரு வெற்றி பெறுகின்றதான ஜீவனை தேவன் எங்களுக்கு தருகின்றார். ஜீவியத்துக்கு ஏற்றதான, ஜீவிப்பதற்கு ஜீவனை தருகின்றதான தேவன் எங்கள் தேவன். ஆகவே அந்த ஜீவிப்பதற்காக தருகின்றதான அந்த ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொண்டு அந்த ஜீவிப்பதற்கு உரியதான வேண்டியதான எல்லா காரியங்களும் அவர் எங்களுக்கு ஜீவனை தருகின்றதான தேவனாக இருக்கின்றார். பொருளாதாரத்திலே அவர் ஒரு ஜீவனை உண்டாக்குகின்றார். எங்களுடைய உடல் சுகத்திலே ஒரு ஜீவனை தருகின்றார். எங்கள் எதிர்காலத்துக்கு ஒரு ஜீவனை தருகின்றார். என் அன்பானவர்களே, எங்களுடையதான எல்லா நிலைமைகளிலும் ஒரு ஜீவனை தந்து எங்களை அவர் முன்னே கொண்டு செல்கின்றதான தேவனாக இருக்கின்றார். ஆகவே இந்த கால வேளையிலும் கூட நான் உங்களுக்கு தருகின்றதான செய்திதான். சென்ற வாரம் முழுவதுமாக நீங்கள் ரட்சிப்புக்குரிய செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். கடந்த 3 நாட்களாக, கடந்ததான முதல் 1, 2, 3வது நாட்களிலே இங்கே நடந்த அற்புத கூட்டங்களிலே நீங்கள் ரட்சிப்பின் செய்திகள், உங்கள் வாழ்க்கைக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் வேண்டும் என்றதான காரியங்களை நீங்கள் கண்டீர்கள், அதை பெற்றுக்கொண்டீர்கள். இந்த கால வேளையிலும் கூட நான் தருகின்றதான காரியம்தான், உங்களோடு நான் பேச விரும்புகிற காரியம்தான். எங்கள் தேவன் எங்களை எப்படியாக பார்க்கின்றார், அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை பவுல் தன்னுடைய அனுபவத்தின் ஊடாக பவுல் அடிகளார் எங்களுக்கு தருகின்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் என் அன்பான தேவ பிள்ளைகளே, நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது, எங்கள் தேவன் சாதாரணமாக எங்களை சாதாரண முறையிலே பார்க்கின்ற ஒரு தேவன் அல்ல என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் அதிகமான வேளைகளிலே நாங்கள் விளங்கிக் கொள்ளுகின்றோம். அப்படி என்றால் இருக்கின்ற பிரகாரமாகவே நாங்கள் எங்களை பார்க்கின்றோம். எங்களை எந்த மனுஷர்களும் எங்களை இருக்கின்ற பிரகாரமாகத்தான் மற்ற மனுஷர்களும் எங்களை பார்க்கின்றார்கள். என் அன்பானவர்களே, நீங்கள் ஒரு தொழிலுக்கு செல்வீர்கள் என்று சொன்னால் அந்த தொழிலிலே நீங்கள் வரக்கூடிய எந்த நிலைக்கு வரக்கூடியவர்கள், நீங்கள் எந்த நிலைமைக்கு வரக்கூடியவர்கள் என்று பார்த்து உங்களுக்கு தொழிலை தரப்போவதில்லை. நீங்கள் இப்பொழுது உங்களுடைய படிப்பின் நிலைமை என்ன, உங்களுடைய நிலைமை என்ன என்பதை பார்த்துத்தான் உங்களுக்கு அந்த தொழில்களை அவர்கள் தர முடியும். ஆனாலும் உங்களுடைய தேவன் அதற்கு வித்தியாசமானவர், அதற்கு வேறுபட்டவராக இருக்கிறார். எங்களுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த கால வேளையிலே நாங்கள் வாசித்து பார்க்க போகின்றோம். என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதியான நிருபம் 4வது அதிகாரம் 17வது வசனத்திலே பவுல் அடிகளார் இப்படியாக தன்னை அழைத்ததான அந்த தேவனை குறித்து அவர் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. 4வது அதிகாரம் 17வது வசனத்திலே அவர் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவர்களைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவன் முன்பாக நாம் எல்லோருக்கும் தகப்பனானான். என் அன்பானவர்களே, இங்கே நீங்கள் காணக்கூடிய இருக்கிறது, பவுல் அடிகளார் சொல்லுகிறார், அவன் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுவாமா? இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாகிய எங்கள் தேவன். இதை நீங்கள் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே செலுத்தும்படியாக நான் மீண்டும் சொல்கிறேன். எங்கள் தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக காண்கின்ற தேவன்.
இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக பார்க்கின்ற தேவன், முடியாதவைகளை முடிந்தவைகளாய் பார்க்கின்ற தேவன், செத்தவைகளை ஜீவன் உள்ளவைகளாய் காண்கின்ற தேவன். என் அன்பானவர்களே, இதை உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்துக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்தின் ஆழத்துக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். காலையிலே பாடினோம், தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். எஸ், நாங்கள் வெற்றி பவனி செல்கின்ற ஜனங்கள். எங்களுக்கு தோல்வி இல்லை. ஏன்? எங்களுக்குள்ளாக எங்களுடைய ஜீவனை விட எங்களுக்கு மேலாக எங்கள் தேவன் கொடுத்த ஜீவன் ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. எங்களுடைய வல்லமையை விட தேவ வல்லமை என்ற ஒன்று எங்களுக்குள்ளாக இருக்கிறது. எங்களுக்கு இருக்கிற மகிமையை விட தேவ மகிமை ஒன்று எங்களுக்குள்ளாக இருக்கிறது. எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஜனங்களுடைய கிருபையை விட தேவ கிருபை ஒன்றை நாங்கள் பெற்றவர்களாக இருக்கிறோம். என் அன்பானவர்களே, ஆரம்படியினாலே இங்கே பவுலடிகளால் சொல்லக்கூடிய இருக்கிறது. எப்படி என்றால், அவன் எப்படியாக அவன் விசுவாசித்தவரும் நான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து, மருத்துவைகளை உயிர்ப்பிக்கின்றதான தேவன், உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் காண்கின்ற தேவன். என் அன்பான தேவப்பிள்ளையே, இந்த நிலைமை, இந்த காரியத்தை உன் வாழ்க்கையின் ஆழத்துக்கு நீ எடுப்பாயா இருந்தால், நீ ஒருபோதுமே சொல்லிக் கொண்டிருக்கின்றவன் அல்ல, என் வாழ்க்கையில் நான் இல்லாதவன், என் வாழ்க்கையிலே நான் முடியாதவன், என் வாழ்க்கையிலே என்னால் செயற்பட முடியாதவன், என் வாழ்க்கையிலே என் காரியங்களை நான் நடத்த முடியாதவன் என்று சொல்கின்ற மனிதன் அல்ல நீ. நான் முடியாதவன் அல்ல. என் அன்பானவர்களே, அதுதான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் ஒரு வேலைக்கு செல்வீர்கள் சொன்னால், ஒரு தொழிலுக்கு செல்வீர்கள் சொன்னால், அவர்கள் உங்களுடையதான சர்டிஃபிகேட்களை பார்ப்பார்கள், உங்களுடைய அனுபவங்களை பார்ப்பார்கள், உங்களுடையதான எல்லா காரியங்களையும் பார்ப்பார்கள். பார்த்துத்தான் உங்களுக்கு அந்த தொழிலை கொடுப்பார்கள். ஏன்? உங்களுடைய இருக்கிற நிலைமைக்குத்தான் உங்களுக்கு தொழில். ஆனால் எங்களுடைய தேவனோ இருக்கிற பிரகாரமே உங்களை அழைத்து, நீங்கள் இருக்க போகின்ற பிரகாரத்தை அவர் பார்த்து எங்களை அழைத்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நாளைக்கு இதுக்கு நீங்கள் ஒரு கையை ஒன்று தட்டுவீங்கன்ற இது பார்த்தேன், ஆனால் கிடைக்கல. ரொம்ப துக்கமாக இருக்குது. ஏனென்று சொன்னால், எங்களுடைய தேவன் உங்களை அழைத்தது, உங்களை சொன்னது, உங்களை நடத்தித்தது நீங்கள் இருக்கின்ற பிரகாரமாக அவர் பார்த்தல்ல, நீங்கள் இனி இருக்க போகின்ற பிரகாரத்தை கண்டு எங்களை அழைத்துக் கொண்டதான தேவன். அவர் உங்களுக்கு வார்த்தைகளை தருவது, உங்களோடு பேசுவது நீங்கள் இருக்கின்ற பிரகாரமாக அல்ல, உங்களை பார்த்து இனிமேல் நீங்கள் இருக்க போகின்ற நிலைமை அவர் பார்த்து செத்தவைகளை உயிர்ப்பிக்கின்றதான தேவன். என் அன்பானவர்களே, நான் இதற்கு 2 உதாரணங்களைத்தான் நான் எடுத்துக்கொண்டேன். இன்று இந்த கால வேளையிலே நான் இந்த 2 உதாரணங்களூடாக தேவன் என்னுடைய மனதிலே சொன்ன பாரத்தை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். என் அன்பானவர்களே, ஏன் என்று சொன்னால், இந்த கால வேளையிலே என் இளம் வாலிப பிள்ளைகளே, உங்கள் உள்ளங்களுக்கு இவைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இவைகளை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால், நீங்கள் சோர்ந்து போறவர்கள் அல்ல, நீங்கள் வீழ்ந்து போறவர்கள் அல்ல, நீங்கள் முடியாதவர்கள் அல்ல, நீங்கள் இயலாதவர்கள் அல்ல. உங்களை அழைத்த தேவன் உங்களை எந்த நிலைமையில் வைக்க பார்க்கின்றார், எந்த நிலைமையில் வைத்து பார்க்கின்றார், எந்த நிலைமையில் இருக்க வேண்டும் பார்க்கின்றார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். என் அன்பான தேவப்பிள்ளையே, இந்த கால வேளையிலே நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் புத்தகத்தை இன்னொரு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் புத்தகத்தை நீங்கள் பார்க்கிற வேளையிலே, ஆதியாகமம் புத்தகத்தை பார்க்கிற வேளையிலே நாங்கள் காணுகின்றோம் 12வது அதிகாரத்திலே நாங்கள் காணுகிறோம். முதல் 2-3 வசனங்களையும் வாசியுங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். என் அன்பானவர்களே, ஆபிரகாம் என்ற மனிதனை தேவன் அழைக்கின்றார். தேவன் அழைத்து சொல்லுகின்றார், உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ.
என்று சொல்லிவிட்டு தேவன் இரண்டாவது வார்த்தையாக சொல்லுகின்ற 7 ஆசீர்வாதங்களிலே முதலாவது ஆசீர்வாதத்தை நீங்கள் காணுகிறீர்கள். உன்னை பெரிய ஜாதியாக மாற்றப் போகின்றேன். உன்னை நான் பெரிய ஜாதியாக மாற்றப் போகின்றேன். என் அன்பான தேவப்பிள்ளையே, இந்த கால வேளையிலே நீ விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவன் சொல்லுகின்றார், ஆபிரகாமை அழைத்து எந்த ஒரு பிள்ளையும் இல்லாத மனிதனை பார்த்து உன்னை பெரிய ஜாதியாக்க போகின்றேன். என் அன்பானவர்களே, இவற்றை பார்க்கின்ற வேளையிலே, அவனுடைய நிலைமையை பார்க்கிற வேளையிலே, அவனும் அவனுடைய வேலைக்காரர்களும் அவனுடைய மனைவியும் அவர்கள் செல்கின்றதான ஒரு பயணமாக இருக்கிறது. இந்த நிலைமையிலே தேவன் அவனுக்கு அழைத்து உன்னை பெரிய ஜாதியாக்க போகின்றேன். அவனுக்கு பின்பு ஒரு வாழ்வதற்கு ஒரு பிள்ளை கூட இல்லை. ஆனால் தேவன் அவனை பார்த்து சொல்லுகிறார், உன்னை நான் பெரிய ஜாதியாக்க போகின்றேன். என் அன்பான தேவ பிள்ளைகளே, பிள்ளை இல்லாதது மட்டும் அல்ல பிரச்சனை. என் அன்பானவர்களே, இங்கே நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியதான காரியத்தை நீங்கள் ஆழமாக விளங்கிக் கொள்ளுங்கள். எப்படி என்று சொன்னால் 18வது அதிகாரத்திலே நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 18வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரை வாசியுங்கள். அப்பொழுது அவர், ஒரு உட்ப கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டு இருந்தார். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர் வயதாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டா இருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உட்ப கால திட்டத்தில் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன். அப்போது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பாள் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பானவர்களே, தேவன் அவனை அழைத்து சொல்லுகிறார், எப்படியாக உன்னை பெரிய ஜாதியாக்க போகிறேன். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு 75 வயது, சாராளுக்கும் அப்படியாக அன்பித்த வயது இருக்கிற வயதிலே ஆண்டவர் ஒரு நாள் தன்னுடைய தேவ தூதர்களை அனுப்பி அவளோடு பேசுகிற வேளையிலே இங்கே சொல்லப்படுகிறது, அவன் காலகட்டத்தில் நான் உட்பவ காலகட்டத்திலே நான் வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகி சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். இது நடக்கக்கூடிய காரியமாக இல்லை. ஏனென்றால் ஆபிரகாமுக்கு 75 வயது ஆகிவிட்டது. அவனுடைய மனைவியாக சாராளும் வயது போனவளாகிவிட்டால். அங்கே சொல்லப்படுகிறது, பெண்களுக்குரியதான வழிபாடு சாராளுக்கு இல்லாமல் போய்விட்டது. என் அன்பானவர்களே, எப்படியும் குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு இல்லை. ஏனென்றால் அவளுடைய கற்பம் மரித்து போன நிலைமையிலே இருந்தது. என் அன்பான தேவபிள்ளையே, நீங்கள் விளையாடிக் கொள்ளுங்கள். சாராளுடையதான கற்பம் மரித்தது தேவனுக்கு தெரியாதா? சாராளுடைய கற்பம் மரித்து போன நிலைமை தேவனுக்கு தெரியாதா? ஆபிரகாம் வயது சென்றவன் என்று தேவனுக்கு தெரியாதா? இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக பார்க்கிற தேவன் எங்கள் தேவன். மரித்தவைகளை ஜீவன் உள்ளவைகளாக காண்கிற தேவன் எங்கள் தேவன். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என் அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் நீங்கள் இதை விலகிக் கொள்ளுங்கள். இந்த காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எந்த நிலைமை இருக்கலாம், எந்த தன்மை இருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், எங்களுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது, என்னுடைய வாழ்க்கை இதோடு முடிந்துவிடும், இதோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்துவிடும், இனி நான் வாழ்வேனோ தெரியாது, அல்லது இந்த பிரச்சனையோடு என்னுடைய வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனை வந்துவிட்டது, எப்படி நான் வாழப் போகின்றேன், நான் என்ன செய்ய போகின்றேன், என் ஜீவியத்துக்கு என்ன நடக்கப் போகின்றது, எப்பொழுதாவது இந்த வயதிலே நான் மனிதன் வயது சென்று விட்டேன், என்னால் ஒரு வீட்டை கட்ட முடியுமா, என்னால் ஒரு காணியை வாங்க முடியுமா, என்னால் ஒரு வாகனத்தை வாங்க முடியுமா, எனக்கென்று ஒரு எதிர்காலம் இருக்குமா, என்னுடைய பிள்ளைகள் எனக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்களா? என் அன்பானவர்களே, இல்லாதவைகளை இருக்கின்றவைகளாய் காண்கிற தேவன் என் தேவன்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் காண்கின்ற தேவன் என் தேவன். என் அன்பானவர்களே, மரித்தவைகளை ஜீவன் உள்ளவைகளாய் காண்கின்ற தேவன் என் தேவன். ஜீவியத்துக்கு ஜீவன் தருகின்ற தேவன் என் தேவன். இந்த காலை வேளையிலே நீ விளங்கிக் கொள்ள வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் என் அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே உன் வாழ்க்கைக்கு ஒரு ஜீவனை தரக்கூடிய தேவனின் சமூகத்திலே நீ இருக்கின்றாய். உன் மனது மரித்ததான நிலைமையில் இருக்கலாம், உன் வாழ்க்கை எதிர்பார்ப்பில்லாத நிலைமையில் இருக்கலாம், அல்லது உனக்கென்ற ஒரு எதிர்பார்ப்பு உனக்கு கிடைக்காத நிலைமையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் என் அன்பானவர்களே, நீ விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த காலை வேளையிலே உனக்கு ஜீவனை தருகின்ற தேவன் சமூகத்திலே நீ இருக்கின்றாய். என் தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் காண்கின்ற தேவன், முடியாதவைகளை முடிகிறவைகளாய் காண்கின்றதான தேவன். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், பாருங்கள், மோசேயுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ சென்று எய்த்து ஜனங்களை அழைத்து வா. அவர் சொன்னார், ஆண்டவரே எனக்கு திக்குவாய் ஆண்டவரே, என்றால் பேச முடியாது ஆண்டவரே, எனக்கு முடியாதவன் தான் எனக்கு தேவை, நீ தான் வேணும். முடிஞ்சவங்க அவங்கெல்லாம் இருக்கிற பிரச்சனை, நீங்க முடியாது, உனக்கு தான் சொல்ற முடியாது, முடியாதுன்னு தான் எனக்கு வேணும். என் அன்பானவர்களே, முடியாது, ஐயோ என்னால் இந்த காரியத்தை செய்ய, ஆண்டவர் சொன்னார், இல்லை உன்னால் முடியும். கிதியோன் சொன்னார், ஆண்டவர், கிதியோன் நீ இப்பொழுது சென்று அங்கே எதிரியை அடித்து முடித்து விட்டு வா. அவர் சொல்றார், ஆண்டவரே என்னுடைய குடும்பம் மிகவும் ரொம்ப சின்ன குடும்பம் ஆண்டவரே, என்னால முடியாத ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றார், பராக்கிரமசாலியே கிதியோன், முடியாதவைகளை முடிந்தவைகளாய் காண்கிற தேவன் என் தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் காண்கிற தேவன் என் தேவன். என் அன்பான பிள்ளையே, இந்த காலை வேளையிலே நீ உன்னுடைய ஜீவியத்தை நீ மாற்றிக் கொண்டு நான் எதிர்பார்க்கின்றேன். என் தேவனுடைய ஆசையும் அதுவே, என்னுடைய தேவனுடைய எதிர்பார்ப்பும் அதுவே. ஏனென்றால் ஆபிரகாமின் வாழ்க்கைக்கு செய்த தேவன் எங்களை மறந்து விடுவாரோ? ஹல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களுக்கு கிடைக்கின்றது என்றால், என் அன்பானவர்களே, எங்களையும் இல்லாத எங்களை இருக்கிறவைகளாய் காண்கின்ற தேவன் என் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பான பிள்ளையே, பாருங்கள், இங்கே அவள் சிரிக்கின்றாள், சாராள் சிரிக்கின்றாள். இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? எனக்கு நான் இருக்கிற நிலைமையில் எனக்கு ஒரு குழந்தை கிடைக்க போகுது, வயிற்றில் நான் குழந்தைய வச்சு பாதுகாத்து பெற்று எடுத்து நான் வளர்க்க போறேன்னா, இது நடக்கக்கூடிய காரியமா? என் அன்பானவர்களே, நாங்களும் கூட நினைக்கலாம், நான் இருக்கிற நிலைமையில் இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? என்ற வாழ்க்கைக்கு இதெல்லாம் நடக்குமா? எனக்கு ஒரு எதிர்காலம் ஒன்று இருக்குமா? என்ற வாழ்க்கைக்கு இப்படியான நன்மைகள் நடக்குமா? நான் ஆசீர்வாதம் உள்ள மனுஷனாக வருவேனா? எனக்கு வீடு வாசல் கட்ட முடியுமா? நான் நல்ல ஒரு பரம்பரைக்கு தகப்பனாக மாற முடியுமா? என் அன்பானவர்களே, நாங்கள் தாழ்த்தி பார்த்து கொண்டிருக்கின்றோம், முடியாதவர்களாய் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் முடியாத எங்களை முடிந்தவர்களாய் காண்கின்ற தேவன் என் ஜீவமான தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே நீங்கள் அந்த தேவனுடையதான சிந்தனையை விளங்கினவர்களாக மாற வேண்டும். அவருடைய சிந்தனையை நீங்கள் விளங்கினவர்களாக மாற வேண்டும். அவருடைய சிந்தனையை விளங்கிக் கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அவர் சிந்தனைக்கு உங்கள் சிந்தனையை திருப்புகிற வேளையிலே என் தேவனுடையதான வல்லமையை பலனை உன்னால் உணரக்கூடியதாக இருக்கும். அவள் சிரிக்கின்றாள். என் அன்பான தேவனே, இது நடக்கக்கூடிய காரியமா? இது முடிந்த ஒன்றா? இது செய்யக்கூடிய காரியமா? என் அன்பான சிவப்பிள்ளையே, நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டியிருக்கிறது, நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. எங்களுடைய தேவனோ அவைகளை செய்து காட்டுகின்றதான தேவன். நாங்கள் காணுகின்றோம். 21வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 21வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார்.
ஆபிரகாம் முதிர்வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? ஆமென், ஆமென். இங்கே சொல்ல கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடி கர்த்தர் சாராளுக்கு செய்தருளினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பானவர்களே, நீங்கள் விளைக்கொள்ளுங்கள், முடியாதவைகளை முடிந்தவைகளாய் காண்கின்ற தேவன், இயலாதவைகளை முடியுமானவைகளாய் காண்கின்ற தேவன், மரித்தவைகளை ஜீவன் உள்ளவைகளாக காண்கின்ற தேவன் எங்கள் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே பாருங்கள், சொல்லப்படுகிறார் ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பான தேவ பிள்ளைகளே, அவளுடையதான கற்பம் மரித்து போயிருந்தது. கற்பம் மரித்து போயிருந்தது. மரித்த கற்பத்துக்கு உயிர் கொடுக்கின்ற தேவனின் தேவன், உன் ஜீவியத்துக்கு ஜீவனை தருகின்ற தேவனின் தேவன். எது முடியாது என்று சொல்கின்றோமோ அந்த இடத்திலே தேவ வல்லமையோடு அவர் முடிந்ததாக மாற்றுகின்றதான தேவன். இந்த காலை வேளையிலும் கூட என் அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கைக்கு இந்த நிலைமைகளை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நிலைமைகளை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவற்றை நீங்கள் புரிந்து கொள்கின்ற வேளையிலே தான் எங்களுடைய தேவனுடைய வல்லமையை விளங்கிக் கொள்ள முடியும். அவருடைய கிருபையை விளங்கிக் கொள்ள முடியும். அவர் செய்ய போகின்ற காரியத்தை உன் வாழ்க்கையில் விளங்கிக் கொள்ள முடியும். என் அன்பான தேவ பிள்ளையே, இந்த கால வேளையிலும் கூட நீ உன்னை குறித்து நீ தவறாக எடை போட வேண்டாம், எடை போட வேண்டாம். நானும் ஒரு காலத்தில் இருந்தேன். நான் கண்டியில் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் சொன்னார்கள் என்னிடம், என்னுடைய நண்பர்கள், அங்கே நான் சபையில் இருக்கிற வேளையில் என்னோட நண்பர்கள் இருந்தார்கள். அங்கே விருதான போதவர் சொல்லிவிட்டார், உன்னை நான் குருநாளுக்கு அனுப்ப போகிறேன்னு சொல்லி. குருநாளுக்கு அனுப்ப போகிறேன்னு சொல்கிற வேளையில் நான் யோசித்தேன், எங்கே போக சொல்கிறாங்களோ அங்கே போவோம். எனக்கென்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. எனக்கு என்ன செய்ய சொல்கிறாங்களோ நான் செய்கிறேன். அந்த நிலைமை தான் நான் இருந்தேன். பாஸ்டர் கூப்பிட்டு சொன்னார், அங்கே பாஸ்டர் சொன்னார், நான் உன்னை குருநாள் பாஸ்டர் வருவார், அன்றைக்கு நீ ஆயத்தமாயிரு, உன்னை கூட்டிகிட்டு வருவார், நீ ஆயத்தமாயிருன்னு சொல்லி. என்னுடைய நண்பர்கள் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், குருநாளை பற்றி உனக்கு தெரியுமான்னு சொன்னாங்க. எனக்கு எங்கே தெரியும், குருநாளே அன்றைக்கு தான் காண போகிறேன். எவ்வளோ நாள் தெரியாது சொன்னாங்க. அங்கே ரொம்ப இருக்கிறாங்க, யார், எல்லாம் சிங்கிள் ஆக்கள். அப்பா, அந்த மாதிரி ஆக்கள். ஏன் 83 கலவரத்தில் கூட அழிஞ்சது குருநாகள் தான், உனக்கு தெரியுமா அப்படின்லாம் சொன்னாங்க. என் அன்பானவர்களே, நான் வந்தேன். என்னவா இருந்தாலும் என்னை அழைத்த தேவன் முடியாதவைகளை முடிந்தவைகளை காண்கின்ற தேவன். இன்று என்னை அந்த குருநாகளிலே சிங்கள ஊழியம் செய்வதற்காக கர்த்தர் என்னை நிறுத்தி வைத்திருக்கிறார். என் அன்பானவர்களே, முடியாதவைகளை முடிந்தவைகளாய் காண்கின்ற தேவனின் தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் காண்கின்ற தேவனின் தேவன். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் திருப்ப வேண்டும். மறுபக்கமாக நாங்கள் சிந்தனைக்கு எடுக்க வேண்டும். இயலாது என்பது அல்ல எங்கள் வாழ்க்கையின் முடிவு. மரணம் அல்ல எங்கள் வாழ்க்கையின் முடிவு. எங்களுக்கு ஒரு ஜீவன் இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்து தந்த ஜீவன். என் அன்பானவர்களே, நீங்கள் காணக்கூடிய இருக்கிறது, சாராள் அவள் தேவன் சொன்ன பிரகாரமாகவே அங்கே அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அவளுடைய கற்பம் மரித்து போயிருந்தது. மரித்த நிலைமையிலும் தேவன் அவர் அந்த மரணத்துக்கு, அந்த மரித்த கற்பத்துக்கு ஜீவனை கொடுக்கிற தேவனாக இருக்கின்றார். என் அன்பான தேவபிள்ளையே, இந்த கால வேளையிலும் கூட நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும்.
உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு எதிர்பார்ப்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து நீங்கள் எதிர்பார்ப்போடு ஆவலோடு காத்திருக்க வேண்டும். தேவன் செய்ய போகின்றார் என் வாழ்க்கையில் இப்படியான நன்மைகள் என்பதை நீ உணர்ந்து அதை குறித்து உற்சாகமாக இருக்க வேண்டும். நினைக்க வேண்டாம் என்னால் முடியாது, என்னால் இயலாது, என்னால் எதுவுமே செய்ய முடியாது. என் அன்பானவர்களே, நான் சொல்லுகின்றேன், இவைகளை நாங்கள் விளைக்கொள்ள வேண்டும். கடந்த குஷன் நடக்கிற காலகட்டத்தில் எங்களிடம் இருந்ததான வயர் மைக் தான் இருந்தது. வயர் போட்டதான மைக், அந்த மைக்கை போட்டுக்கொண்டு சென்று நாங்கள் ஜனங்களுக்கு ஜெபிப்பதுன்னு சொன்னால் அது கொஞ்சம் கஷ்டமான காரியம். அங்கிங்கே ஜனங்களுக்கு சென்று ஜெபிப்பது. நான் பாஸ்டர் நிரஞ்சனம் கேட்டிருந்தேன், இந்த மைக் மாதிரி ஒன்று வாங்குறேன்னு சொன்னால் இவ்வளோ வரும்னு சொல்லி. அவர் அப்போ சொன்னார், அப்படியும் 10க்கு மேலே தான் வரும். என் அன்பான சிவ பிள்ளையே, ஆனால் குஷட் காலகட்டங்களில் இருக்கிற பொருளாதார பிரச்சனையோடு எனக்கு அதை செய்ய முடியாதுன்னு நான் நினைத்தேன். நான் இப்படியாக சொல்லிக்கொண்டிருக்கிற வேளையில் இந்த சபைக்கு வரதான நீங்கள் நினைக்க வேண்டாம், வசதி படைத்தான குடும்பத்துக்குரியவர்கள் அல்ல, கூலி வீட்டிலே இருக்கிறதான, வீடு கூட தங்களுக்கு சொந்தமாக இல்லாதான ஒரு குடும்பம். அவர்கள் தீர்மானித்தார்கள் 16,500 ரூபா கொடுத்து இந்த மைக்கை வாங்கி கொடுப்பதற்காக. இல்லாதவைகள் எவைகளோ அவைகளை இருக்கிறவைகளாய் காண்கிற தேவன் எங்கள் தேவன். என் அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கைக்கு எது இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவைகளை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய முடிந்தவர், செய்ய கூடுமானவர் என்பதை நீங்கள் திடமாக விசுவாசிக்க வேண்டும். அதைத்தான் பவுல் அடிகளார் சொல்லுகிறார், அவன் விசுவாசித்தான். அவன் விசுவாசித்தான். ஆபிரகாம் விசுவாசித்தான். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக காண்கிற தேவன் என்பதை, மரித்தவைகளை ஜீவன் உள்ளவைகளாய் காண்கிற தேவன். என் அன்பான சிவப்பிள்ளையே, இந்த கால வேளையிலும் கூட எங்களுடைய வாழ்க்கை நிலைமைகளை நாங்கள் மாற்ற வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். ஏன்? எங்களுடைய வாழ்க்கைக்கு அவர் ஜீவனை தரக்கூடியதான தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறாங்க கையை ரொம்ப இறுக்கமாக பிடிச்சு கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கிற கையை ரொம்ப இறுக்கமாக பிடிச்சு கொண்டு சொல்லுங்கள், எங்கள் தேவன் ஜீவன் உள்ள தேவன் சொல்லுங்கள். பக்கத்தில் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் காண்கின்ற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் காண்கின்ற தேவன், முடியாதவைகளை முடிந்தவைகளாய் காண்கின்ற தேவன். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று ஒரு 55-60 வயது வருகின்ற வேளையில் பெற்றோர்களுக்கு இருக்கிற பெருங்கவலை, எங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குமா? எங்களுடைய பிள்ளைகள் எங்களை கைவிட்டு விடுவார்களா? எங்களுக்கு என்று ஒரு வாழ்க்கை இருக்குமா என்றதான போராட்டங்கள் இன்று சமுதாயத்திலே நிலவிக் கொண்டிருக்கிறது. ஆனபடியினால் தான் இப்பொழுது அரசாங்கம் கூட என்னத்தை சொல்லுகின்றது, தங்களுடைய பேரில் இருக்கிறதான காணிகைகள் காணி போன்றவற்றை பிள்ளைகளுக்கு உடனடியாக முழுமையாக எழுதி கொடுக்க வேண்டாம் என்று இப்பொழுது அரசாங்கம் சொல்லுகின்றது. ஏனென்றால் அப்படி அரசாங்கம் கூடி அப்படியான சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. பிள்ளைகளுக்கு முழுமையாக காணிகளை எழுதி பெற்றோர்கள் கொடுக்க வேண்டாம். நாங்கள் மறித்ததன் பின்பாக எங்களுக்கு அவர்களுக்கு உரியது என்று எழுதி கொடுக்கும்படியாக அரசாங்கம் சொல்லுகின்றது. ஏனென்றால் அரசாங்கம் கூடிய நம்பிக்கையில் பிள்ளைகள் தாய்மார் தகப்பன்மாரை பெற்றோரை பார்ப்பார்களா என்று. என் அன்பானவர்களே, ஆனால் நான் சொல்லுகிறேன், என் தேவனோ எங்களை பார்க்கின்ற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லை என்று சொல்கின்ற இடத்திலே அவர் இருக்கின்றதான தேவன். முடியாது என்று சொல்கிற வேளையிலே அவர் முடிந்தவைகளை செய்கிறதான தேவன். மரணம் என்கின்ற இடத்திலே அவர் ஜீவனை தருகின்ற தேவன். என் அன்பான தேவப்பிள்ளையே, இந்த கால வேளையிலும் கூட உன்னுடைய வாழ்க்கையை நீ இந்த பக்கமாக திருப்ப வேண்டும். ஏனென்றால் பாருங்கள், நாங்கள் காணுகின்றோம், என்னோடு சேர்த்து எடுத்துக்கொள்ளுங்கள் எசேக்கியேல் 37வது அதிகாரத்துக்கு. எசேக்கியேல் 37வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி
வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்டவெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மணிபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். ஹல்லேலூயா. ஒரு நாள் எசேக்கியேலை தேவன் ஆவிக்குட்படுத்தி எசேக்கியேலை கொண்டு சென்றார் ஒரு பள்ளத்தாக்கின் மத்தியிலே. அங்கே கொண்டு சென்றால் நிறைய எலும்புகள், அங்கே காய்ந்து போன எலும்புகள் இருக்கிறது. காய்ந்து போன எலும்புகள். என் அன்பானவர்களே, கையொரு இடத்துல, காலொரு இடத்துல, தலையொரு இடத்துல, விழா எலும்பு ஒரு இடத்துல, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவனுக்குள்ள எல்லாம் இழுத்து போட்டு இருக்குது. ஆண்டவர் அந்த இடத்துக்கு கொண்டு சென்று எசேக்கியேலை பார்த்து கேட்கிறார், பள்ளத்தாக்கின் வெள்ள வெள்ள எலும்புகள் மகாத்திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, எசேக்கியேலே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? இந்த எலும்புகளுக்கு ஜீவன் வருமா? அதுக்கு அவர் சொல்கிறாரா, யார்? எசேக்கியேல் சொல்கிறாரு, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர். ஆண்டவரே, உமக்கு அது தெரியும். ஆண்டவரே, என்ன கேட்க தேவையில்லை. ஆண்டவரே, உமக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறாங்கள சொல்லுங்கள், எங்களோட வாழ்க்கையை குறித்து ஆண்டவருக்கு நல்லா தெரியும்னு சொல்லுங்கள். எங்களோட வாழ்க்கையை குறித்து ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆமேன். எங்களோட வாழ்க்கைக்கு ஜீவன் வேண்டுமா இல்லையான்னு சொல்லி எங்களுடைய தேவனுக்கு தெரியும். ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன், ஆமேன். எங்களோட வாழ்க்கைக்கு ஒரு எதிர்காலம் வேண்டுமா இல்லையான்னு சொல்லி எங்களுடைய தேவனுக்கு தெரியும். எங்களுக்குள்ளாக ஜீவன் வேண்டுமா இல்லையான்னு சொல்லி எங்களுடைய தேவனுக்கு தெரியும். என் அன்பானவர்கள், அவன் சொல்லுகிறார் அப்படியாக, அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை நீர் அறிவீர். என் அன்பான தேவ பிள்ளையே, பெரிய திரளான எலும்புகள், காய்ந்து போற எலும்புகள், விறகு போல இருக்கிறது, காய்ந்து போய், இவைகளை பார்த்து உயிரடையுமா என்று சொல்லு. என் அன்பானவர்களே, பாருங்கள், அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பானவர்களே, தேவன் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் இதை குறித்து தீர்க்க தரிசனம் உரையுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்கள பார்த்து சொல்லுவோம். சில வேளையில் பக்கத்தில் இருக்கிறாங்கள பார்த்து, என்ன எத்தனை பேர் பார்க்குறீங்க, என்ன பார்க்குறாங்களா பார்த்து அவர் கையெத்தி கேட்டுங்க. நான் சில வேளை சொல்லுவேன், கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் அன்பாக இருக்கிறார், அல்லது உனக்கு ஜீவன் வரப்போகுது. சில பேர் கையை பிடிக்க மாட்டோம், பார்க்க மாட்டாங்க. ஏதோ பெரிய யோசனையில் எங்கே வேறு எங்கே போகிற வெளிநாட்டுக்கு போக இருக்குது, இந்த இன்னும் 10 நிமிஷம் அநியாயம் இதுக்குள்ள வந்துருக்கிறேன் மாதிரி இருப்பாங்க. இது என்னத்தை சொல்லுகிறோம் தெரியுமா? பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்து, இது தீர்க்க தரிசனம். உன் வாயினால் வருவது தீர்க்க தரிசனம். உன் வார்த்தையில் வாயிலிருந்து வருவது ஜீவ வார்த்தை. சில பேர் பொண்டாடி புருஷன் வீட்டை சண்டை பிடிச்சி வந்து நிற்பாங்க, கதைக்க மாட்டாங்க, திரும்ப மூஞ்சியை பார்க்க மாட்டாங்க. உனக்குள்ள ஜீவன் இல்லை, எப்படி உனக்குள்ளாக இருக்கிற ஜீவன் மற்றவனுக்குள்ளாக செல்ல போகிறது? என் அன்பானவர்களே, விலகிக் கொள்ளுங்கள். இருக்கின்ற பிரகாரமாக அல்ல எங்கள் தேவன் பார்க்கின்றவர், நீ இருக்க போகிற பிரகாரத்தை கண்டு அழைக்கின்றதான தேவனின் தேவன். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு தெரியும் இது ஜீவன் அடையும் என்று, ஆனால் நீ தீர்க்க தரிசன முறை, நீ தீர்க்க தரிசன முறை நீ சொல்லு, எலும்புகளே நீங்கள் உயிரடையுங்கள் என்று சொல்லு. என் அன்பான தேவப்பிள்ளையே, உன் வார்த்தையிலே வல்லமை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வார்த்தையிலே வல்லமை உண்டு. நீ சொல்லுகின்ற காரியம் அது நடக்கும்.
நீ சொல்லுகின்ற காரியம் நடக்கும். நீ வாயினால் பேசுகின்ற காரியம் அது நிகழும். என் அன்பானவர்களே, நீங்கள் ஒருபோதுமே நீங்கள் பேச வேண்டாம் என்னால் இயலாது, என்னால் முடியாது, என்னால் இயலாது, என்னுடைய குடும்பத்தில் எப்படி நடக்குமா, ஐயோ என்னுடைய வாழ்க்கைக்கு இப்படி ஒன்று நடக்குமா, என் வாழ்க்கையில் இதெல்லாம் நிறைவேறுமா, சொல்ல வேண்டாம். சொல்ல முடியும், முடியும். என் கர்த்தர் என்னை இருக்கின்ற பிரகாரமாக வாழ வைப்பதற்கல்ல என்னை அழைத்த தேவன். நான் இருக்க போகின்ற பிரகாரத்தை தெரிந்து என்னை அழைத்த தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பான தேவப்பிள்ளையே, நான் என்னுடைய வாழ்க்கையை அதில் தான் முன்பாக சாட்சியாக உங்களுக்கு சொன்னேன். ஒரு வசனம் சிங்கள வசனம் தெரியாது. நான் பஸ்ஸில் வருகின்ற வேளையில் ஒரு மனுஷன் என்ன, நான் இருக்கிறதுக்கு இடமில்லை, அந்த பஸ்ஸில் இருக்கிறதான் அந்த முன் கம்பியில் உட்காந்து கஷ்டப்பட்டு உட்காந்துக்கிட்டு வந்தேன். அவன் கேட்டான், ரொம்ப தூரம் வந்து நான் கண்டிலேருந்து கலஹாக்கு போகிற வேலையில் அங்காள் தூரத்துக்கு போகிறதுக்கு உட்கார்ந்துருக்கிற வேலையில் ஒரு மனுஷன் பஸ்ஸுக்குள்ள என்ன கேட்டான் சிங்களத்தில், மே சீட்டிக்க மாட்டேது என்ன போலாதுன்னு சொல்லி சிங்களத்தில் கேட்டான். அதில் அந்த கம்பியில், நான் அதுவும் கம்பியில் உட்காந்துருக்கிறேன். அவனுக்கும் நிற்கலாமல் வயசு போன மனுஷன் கேட்டான், மேக்கப் போட்ட மட்டது என்ன போல வாடி வேண்டான்னு சொல்லி. எனக்கு விளங்க வேண்டாம் அவன் சொல்கிறதுக்கு, ஆமான்னு சொல்கிறதுக்கு. மாமா எங்கே ஒரு வசனம் மட்டும்தான் தெரியும், என்ன மட்டும் சிங்களது அண்ணன். இந்த வசனம் மட்டும் நல்லா தெரியும், சிங்களது அண்ணன். யார் என்ன கேட்குறாலும் சிங்களது அண்ணன் இச்சரை. நான் தான் சிங்களது அண்ணன். அவன் கேட்டான், ப்ளீஸ் கேன் யூ கிவ் திஸ் ஸ்பேஸ் கேன்னு கேட்டான். உனக்கு முடியுமா இந்த இடத்தை எனக்கு கொடுக்குறது? ஜஸ்ட் கொடுத்தேன். எனக்கு அந்தளவுக்கு வசனமே தெரியாது, ஒரு வசனம் கொடு. என் நண்பானவர்களே, 2வது வருஷம் பிரசங்க போகிறது சிங்களத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கின்ற பிரகாரமாக அல்ல, இருக்க போகின்ற பிரகாரத்தை கண்டு அழைக்கின்ற தேவன் என் தேவன். இந்த கால வேளையில் உன் வாழ்க்கையை நீ தெரிந்து கொள், உன் வாழ்க்கையை நீ தெரிந்து கொள், உன் ஜீவியத்தை நீ அறிந்து கொள். என் அன்பானவர்களே, நாங்கள் மரணத்துக்காக கட்டப்பட்ட ஆடுகள் அல்ல, ஜீவனை கொடுப்பதற்காக எங்கள் தேவன் மரணத்திலிருந்து எங்களை விடுதலை கொடுத்து முடிந்து விட்டது. இங்கே என் அன்பான தேவப்பிள்ளைகளே, நாங்கள் காணுகின்றோம் 37வது அதிகாரத்திலே 5வது 6வது வசனத்திலே நீங்கள் காணுவீர்கள். 6வது வசனம் சொல்லுகிறது, நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலும்புகளே கேளுங்கள், எலும்புகளே கேளுங்கள், உங்களுக்கு நான் நரம்புகளை உண்டாக்குவேன், உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களை நான் உங்கள் மேல் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் ஜீவனை பெறுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். என் அன்பான தேவப்பிள்ளையே, வெறும் எலும்புகள், வெறும் எலும்புகள், விறகு போன்ற எலும்புகள், அவைகளுக்கு ஜீவனை கொடுக்க முடிந்த தேவன் எங்கள் வாழ்க்கையிலே ஜீவனை தரக்கூடியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எங்களை உயிர்ப்பிக்கின்ற தேவன். மரணத்துக்கு ஏதுவான எதுவும் கூட எங்களை அழிக்காது என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பான பிள்ளைகளே, இந்த கால வேளையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தேவ பக்கமாக திருப்புங்கள், தேவனுடைய பக்கமாக திரும்புங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒரு வித்தியாசமான பக்கத்திலே பார்க்க தொடங்குங்கள். இணைக்க வேண்டாம், என் வாழ்க்கை முடிந்தது, என்னால் முடியாது, இதோடு என் வாழ்க்கையில் கதையெல்லாம் முடிந்து விட்டது, கடைசி அத்தியாயத்தை நான் இன்னும் எழுதி கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையை கொடுத்து எழுதி கொண்டிருக்க வேண்டாம். என் அன்பானவர்களே, நீங்கள் இணையுங்கள். என் வாழ்க்கையில் நல்லதானதான அத்தியாயத்தை இப்பொழுதுதான் எழுதி கொண்டிருக்கின்றேன். நான்
என் வாழ்க்கையின் மிகவும் நல்லதான கால பரீட்சையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையில் இதுதான் மிகவும் மிகவும் நல்லதான காலம் இது என்னுடைய வாழ்க்கையில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பான தேவப்பிள்ளைகளே, இந்த கால வேளையிலும் கூட நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். மரித்து போன கற்பத்துக்கு உயிரை கொடுத்த தேவன் உயிரை கொடுத்தது மட்டுமல்ல, அவர் தான் சொன்ன வாக்கினை நிறைவேற்றி உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றதான தேவன் ஈசாக்கின் மூலமாக யாக்கோப்பின் மூலமாக தேவன் ஆபிரகாமுக்கு 12 கோத்திரங்களை உண்டாக்கி இஸ்ரவேல் என்ற நாட்டையே உண்டாக்கி தந்த தேவனங்கள் தேவன். அந்த தேவன் மரித்த எங்கள் வாழ்க்கைக்கு, மரண வாழ்க்கைக்கு ஜீவனை தருகின்ற தேவன். மரண வாழ்க்கைக்கு ஜீவனை தருகின்ற தேவன். என் அன்பான தேவளே, நீங்கள் சொல்லலாம் பாஸ்டர் எங்களை மற்ற எல்லாம் செய்ய முடியும், எங்களுக்கு இருக்கிறதான பொருளாதாரத்தில் மரணத்தில் அதில் எப்படி எப்படி பாஸ்டர் செய்கிறது? நான் இதை எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பெரிய பஞ்சம் ஒன்று வந்தது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பஞ்சம் வர்ற வேளையில் ஆபிரகாம் என்ன செஞ்சான்? எகிப்துக்கு போனான். அதே மாதிரி அவருடைய மகன் ஈசாக்குடைய வாழ்க்கையில் பெரிய பஞ்சம் வந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், ஈசாக் உங்களுடைய அப்பா எகிப்துக்கு போன மாதிரி நீ போவானா, நான் உன்னை போஷிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என் அன்பானவர்களே, ஆபிரகாம் ஈசாக்கு மட்டுமல்ல பஞ்சம் வந்தது. ஏன்? யாக்கோப்புடைய காலத்தில் பஞ்சம் வந்தது. என் அன்பானவர்களே, யாக்கோப்பின் காலத்தில் பஞ்சம் வருகிற வேளையிலே தேவன் அதற்கு முன்பாக யாக்கோப்புடைய மகனை எகிப்துக்கு அனுப்பி அங்கே அவனை பெரிய அதிபதியாக தேவன் மாற்றி முடித்து விட்டது. ஏன்? யாக்கோப்பை போஷிக்கும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பொருளாதாரத்தை நிறைவேற்றும்படியாக உனக்கு ஒரு தேவன் பரம்பரை உண்டாக்கி உனக்குள்ளாக ஜீவனை உண்டாக்கி தேவன் அதை எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி முடிந்து விட்டது. ஹல்லேலூயா. அதை உனக்கு கண்களால் காண மட்டும்தான் இருக்கிறது. ஆபிரகாம் எகிப்துக்கு போனான். ஈசாக்குக்கு ஆண்டவர் சொன்ன இது போவேணாம்னு சொல்லி, யாக்கோப்புக்கு ஆண்டவர் எகிப்துக்கு சென்று யோசேப்பை பெரிய அதிபதியாக மாற்றி அவனையும் அவனுடைய பட்ட சகோதரர்கள் பிள்ளைகள் அவனுடைய பரம்பரைகள் 70 பேரினை அங்கே போஷிக்கக்கூடிய மனிதனாக அங்கே யோசேப்பை தேவன் உண்டாக்கி முடிந்து விட்டது. நண்பானவர்களே, மரண வேளையிலே ஜீவனுக்கான வழியை தேவன் ஆயத்தப்படுத்தி முடிந்தது. என் அன்பான தேவப்பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இருக்கிற நிலைமைக்கு தேவனுக்கு உதவி செய்ய முடியாதா? உன் வாழ்க்கைக்கு அவர் ஜீவனை கொடுக்க முடியாதா? ஏன் தெரியுமா என் அன்பானவர்களே, இந்த கால வேளையிலும் கூட நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டி இருக்கிறது. எங்களுடைய தேவனை யார் என்று கண்டுகொண்டான்? பேதுரு. எங்கள் பேதுரு கண்டுகொண்டார் என்று நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். நான் சொன்னேன், ஆபிரகாமுடைய காலத்திலே பஞ்சம் வந்தது, அவன் எகிப்துக்கு போனான். ஈசாக்கின் காலத்திலே ஆண்டவர் சொன்ன எகிப்துக்கு போவேனாம்னு சொல்லி ஆண்டவர் போஷித்தார். யாக்கோப்புடைய காலத்திலே அவருடைய பிள்ளையாகிய யோசேப்பை அனுப்பி அங்கே பெரிய அதிபதியாக மாற்றி தேவன் அங்கே போஷிப்பதற்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். நான் காணுகின்றேன், புதிய ஏற்பாட்டு காலகட்டத்திலே அப்போஸ்தலர் காலத்திலும் கூட பஞ்சம் ஏற்பட்டது. அன்பானவர்களே, பஞ்சம் ஏற்பட்டது. பஞ்சம் ஏற்படுகிற வேளையிலே தேவன் என்னத்தை செய்தார்? என் அன்பான தேவப்பிள்ளைகளே, எருசலேமிலே இருக்கிற ஜனங்களுக்கு பவுல் ஒருவரை பவுலை உண்டாக்கி தெசலோனிக்கேயா, கொரிந்தி போன்ற சபைகளில் இருந்து அங்கே அதற்குரியான உதவிகளை பெற்று தேவன் எருசலேமில் இருந்ததான அவருடைய பிள்ளைகளை போஷித்தார் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் அங்கே எருசலேமிலே இருந்ததான அவருடைய பிள்ளைகளை அவர் அங்கே போஷித்ததை நாங்கள் காணுகின்றோம்.
என் அன்பான சகோதரர்களே, நீங்கள் இது வேண்டுமென்று சொன்னால் வீடு சென்று வாசிங்கள். எனக்கு நேரம் இல்லாதனால நீங்கள் எடுத்து வாசிங்கள். அப்போஸ்தலர் 11வது அதிகாரத்திலே நீங்கள் பார்க்குற வேளையில் 28வது அதிகார வசனம் வருகின்ற வேளையில் அங்கே சொல்லப்படும் அகபு என்றுதான ஒரு தீர்க்கதரிசி வந்து அவன் சொல்லுகின்றான் அந்த இடத்திலே இப்படியாக. அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கிற வேளையில் நீங்கள் காணுகிறீர்கள். அங்கே அகபு என்றுதான ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறான், எருசலேமிலே பெரிய பஞ்சம் உண்டாக போகிறது என்று. அதே பிரகாரமாக பஞ்சம் உண்டானது. ஆனால் என் அன்பானவர்களே, நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது, அங்கே தேவன் அதற்கு முன்பாக அப்போஸ்தலனாகிய பவுலை ஆயத்தப்படுத்தி அந்நிய ஜாதி மக்கள் சென்ற அவர்கள் அந்நிய ஜாதியினூடாக எருசலேம் ஜனங்களை தேவன் போஷித்தார். எங்கு இல்லையோ அங்கே இருக்கிறது என்பதை காண்கிற தேவன் எங்கள் தேவன். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். மரணத்துக்குள்ளாக ஜீவனை காண்கிற தேவன் எங்கள் தேவன். ஹல்லேலூயா, ஆமென். என் அன்பான பிள்ளைகளே, இந்த கால வேளையில் இதை பேதுரு அறிந்து கொண்டார். எங்கள் தேவன் எப்படிப்பட்டவர், எங்கள் தேவன் அப்படிப்பட்டவர். ஆனபடியினாலே எங்கள் தேவனாகிய இயேசுவுக்கு அவன் இப்படி ஒரு பெயரை சொல்லுகின்றான். நாங்கள் வாசிக்க போகின்றோம். அப்போஸ்தலர் புத்தகம் 3வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் புத்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க பார்ப்போம். சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது, பேதுரு சொல்லக்கூடிய இருக்கிறது, இயேசு சுவாமியை பார்த்து ஜீவ அதிபதியாகிய தேவன் என்ற ஜீவ அதிபதி. என் அன்பான சகோதர சகோதரியே, பேதுரு மட்டும் அப்படி ஒரு பேரை இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லுகின்றார். என் ஜீவனுக்கு அதிபதி எங்கள் இயேசு சுவாமி. எங்கள் வாழ்க்கைக்கு ஜீவனை கொடுக்கின்ற தேவன் அவர். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக காண்கின்ற தேவன். மரித்தவைகளுக்கு ஜீவனை கொடுக்கின்ற தேவன் எங்கள் தேவன். என் அன்பான தேவப்பிள்ளையே, இந்த கால வேளையில் நான் உன்னை உற்சாகப்படுத்த விரும்புகின்றேன். உன் சிந்தனை மாறுவதாக, உன் எண்ணங்கள் மாறுவதாக, உன்னுடையதான தீர்மானங்கள் மாறுவதாக, உன்னுடைய எண்ணங்கள் மாறுவதாக, உன் யோசனைகள் மாறுவதாக. ஐயோ முடியாதவன், இயலாதவன், என்னால் ஏறாது, நான் மரணத்துக்குரியவன் என்றதான தீர்மானத்திலிருந்து நீ வெளியிலே வர வேண்டும். ஏன்? மரித்த கற்பத்துக்கு பிள்ளையை கொடுக்கக்கூடிய தேவன் எங்கள் தேவன். உலர்ந்த எலும்புகளுக்கு ஜீவனை கொடுக்கிற தேவன் எங்கள் தேவன். என் அன்பானவர்களே, இழந்த வாழ்க்கையை எங்களுக்கு ஜீவிப்பதற்கு கொடுக்கிற தேவன் எங்கள் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இழந்த வாழ்க்கையை மீண்டும் கொடுப்பதற்கு ஜீவிப்பதற்கு கொடுக்கிற தேவன். ஏன் ஆனபடிகள் தான் நான் என்னுடையதான தலையங்கமாக போன்று கொண்டு வந்தேன். ஜீவியத்துக்கு ஜீவன், ஜீவியத்துக்கு ஜீவன். எங்கள் ஜீவியத்துக்கு அவருடைய ஜீவன் இருக்கின்றது. எப்படியாக ஜீவனை பெறுகின்றோம்? அவருடைய மரணத்தினாலே நாங்கள் ஜீவனை பெறுகின்றோம். அவர் எங்கள் வாழ்க்கையின் மரணத்தை தன் மரணத்தினாலே முறியடித்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை அவர் வென்று விட்டார். தன் மரணத்தினாலே எங்கள் வாழ்வில் இருக்கின்ற மரணத்தை அவர் வென்று விட்டார். இனி எங்களுக்கு மரணம் இல்லை, இனி எங்களுக்கு தோல்வி இல்லை, எங்களுக்கு ஏழ்மை இல்லை, எங்களுக்கு இழப்பு இல்லை. எங்கள் வாழ்க்கைக்கு வெற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கைக்கு வெற்றி இருக்கிறது. பக்கத்தில் இருக்கிறார்கள் கையை பிடிச்சி மீண்டும் சொல்லுங்க, உனக்குள்ளாக வெற்றி இருக்கிறது, உனக்குள்ளாக வெற்றி இருக்கிறது, உனக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது.
அந்தோனி கையப்படி சொல்லுங்கள், பொண்டாட்டிக்கிட்ட கையப்படி சொல்லுங்கள், அந்தோனி கையப்படிங்க சொல்லுங்கள். உனக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது என்ற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. உனக்குள்ளாக மரணம் இல்லை, உனக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. உனக்குள்ளாக தோல்வி இல்லை, உனக்குள்ளாக வெற்றி இருக்கிறது. என் அன்பானவர்களே, நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் காலையில் கூட யோசித்தான காரியம்தான். டேனியலுதான நண்பர்களை நெருப்பிலே போடுகின்ற வேளையில் மற்றவர்களை நினைத்திருக்கலாம், நெருப்பு அக்கினி இதோ முடித்து போடுகின்றது 3 பேரையும். இல்லை என் அன்பானவர்களே, 4 பேர் அங்கே உலாவினார்கள். அவர் நெருப்பு அவர்களை அவர்களுக்கு மரணத்தை கொடுக்க முடியவில்லை. தண்ணீரில் அமிழ்ந்து போற வேளையில பேதுரு நினைத்திருக்கலாம், நான் மறிக்க போகின்றேன் என்று. அமிழ்ந்து போகிற வேளையில என் அன்பானவர்கள் இல்லை, இயேசு கிறிஸ்து கையை பிடித்து தூக்கிவிட்டார். மறிக்கின்ற இடத்திலே ஜீவனை கொடுக்கிறது அவன் என் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லாத இடத்திலே இருக்கிறவைகளை காண்கிறது அவன் என் தேவன். இந்த கால வேளையிலும் கூட உன்னுடைய வாழ்க்கைக்கு அந்த ஜீவனை தருகின்ற தேவனுக்கு ஒரு நிமிடம் நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம்.